வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாம் வந்து விரைவில் வரப்போகுது இல்லையா? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈஸியான முறை தான் நம்ம சொல்லி தரோம். குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இங்க வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க போயிட்டு இந்த பேஜ்க்கு வந்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, நிரந்தர பதிவு விவரங்கள் அது குடுத்தீங்கன்னா, இந்த பேஜ்க்கு வரும். இந்த பேஜ் எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அ ய அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் தெரிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பதிவு செய்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிளிக் பண்ணணும். இல்ல மறந்து போச்சுன்னா, இது குடுத்து சர்ச் பண்ணலாம். கடவுச்சொல்ல குடுத்தும் சர்ச் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்ப வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால வந்து ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம்னு சொல்லிட்டு, இங்க வந்து கடவுட் பயனாளிக்கு யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு, இந்த கேப்சா டோட்டல் குடுத்து நான் சமர்ப்பின்னு சொல்லி குடுத்துடுறேன். அங்க சமர்ப்பிப்புன்னு சொன்ன உடனே உள்ள லாகின் ஆயிரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூசர் ஐடி, நம்ம பேரு எல்லாம் டீட்டெயிலா போட்டு எடுத்துட்டு வந்துரும். இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்றது இருக்குது. இங்க வந்து நம்ம வந்து ஆல் டிக்கெட் வந்து நம்ம வந்து போடணும். இங்க வந்து பார்த்தோன்னா, மறுபடியும் இந்த பேஜ்ல வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட் இருக்கு. எக்ஸாம் டேட் வந்து 12/7/2025ல வந்து எக்ஸாம் டேட் குடுத்துருக்காங்க. நம்ம பேமெண்ட் பண்ணது, இந்த யூசர் அது டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. நீங்க வந்து இது பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இங்க வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேண்ட் ஐடி. அப்ளிகேண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்ல வந்திருக்கும். அது அப்ளிகேண்ட் ஐடி, டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த் குடுத்து இங்க டவுன்லோட் குடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டு நான் வந்து டவுன்லோட் குடுத்துக்கிறேன். நீங்களும் அத போட்டு பண்ணிக்கோங்க இப்போ. இது மாரி வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தேர்வரின் பேரு, பதிவு எண்ணு, தந்தையின் பேரு, தேர்வு மையம், அதுக்கப்புறம் தேர்வுக்கூடம் பெயரும், முகவரியும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்க இந்த லோக்கல் நம்பர் குடுத்துருப்பாங்க. வேணா டவுட்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட புகைப்படம், அதுக்கப்புறம் சார் செயலாளர்ன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ புஷ்பலதா அப்படின்னு சொல்லக்கூடிய நேம்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் தேர்வுத்தாள் வந்து தகுதி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, பொது அறிவு, திறன் அறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வா இருக்கும். பாடக்குறியீடு வந்து பார்த்தோன்னா 496 வந்திருக்கு. ஒலிக்குறி உணரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு தேர்வு முறை. அதுக்கப்புறம் தேர்வு நடைபெறும் நாள் வந்து 12/7/2025ல வந்து தேர்வு வந்து நடக்கும். காலை வந்து 9:30 மணிலேருந்து பிற்பகல் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து நடக்கும். நீங்க வந்து இதில வந்து இது பண்ணணும். தேர்வுக்கு வந்து வர வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 8:30க்கே வந்து நீங்க வந்து அங்க உள்ள வந்துரணும். அனுமதிக்கப்படும் நேரம் வந்து 9 மணி வரைக்கும் உனக்கு வந்து அனுமதிக்குவாங்க. தேர்வு தொடங்க வந்து பார்த்தீங்கன்னா, 9:30க்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா, உள்ள உட்கார வச்சுட்டு உங்களோட டேட்டா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து ஃபோட்டோக்கும் இதுக்கும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக 9:30க்கு நீங்க உள்ள 8:30க்கு உள்ள வந்துரணும். 9 மணிக்கு லாஸ்ட்டு. அ 9 மணிக்கு 9 மணிக்கு லாஸ்ட்டு. 9:30க்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இதில போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆதார் கார்டு, இல்லன்னா பாஸ்போர்ட் ஜெராக்ஸு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வாக்காளர் ஐடி ஏதான ஒண்ணு ஃபோட்டோவோட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாம்பிள் போயிட்டு உங்க பேப்பர்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, ஃபோட்டோ இல்ல பிரச்சனை நேர் ஏதாவது இருக்குன்னா, நீங்க வந்து உடனே இது பண்ணணும். அதுக்கப்புறம் கருமை நிற மை பென் கொண்ட பிளாக் இன் அ பால் பெயிண்ட் பென்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் இங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு அணி அறிவிக்கப்பட்ட குறிப்பிட்ட செல்போன் உள்ளிட்ட மின்சாரம். இது வந்து ஃபோன் எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு போனாங்கன்னா, ஒரு வேள நீங்க கண்டுபிடிச்சுன்னா, நீங்க வந்து பிற்காலத்தில வந்து நீங்க வந்து எக்ஸாமே எழுத முடியாது. உங்கள வந்து தடை பண்ணிருவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேர்வு தொடங்கும் 15 நிமிடத்துக்கு முன்னதாக வினா வினா தொகுப்பு தேர்வுகளுக்கு வழங்கப்படும். ஓஎம்ஆர் விடைத்தாள் வினா தொகுப்பில் எண்ணை எழுதி கருமை மையகத்திற்கு அது வந்து அந்த ஷோட் அப் பண்ணுவாங்க இல்லையா? ஓஎம்ஆர் ஷீட்ல அது வந்து பண்ணணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வறை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார். இப்போ ரெஸ்ட் ரூம் போறேன், தண்ணி குடிக்க போறேன், அந்த மாரி எந்த எந்த இதுக்குமே வந்து வெளிய அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கூட அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி வந்து தகுதியான நபர்கள் என்று சொல்ல மாட்டாங்க. இது வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி எக்ஸாமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர். இப்ப இந்த ஜெராக்ஸ் எடுத்து போனீங்கன்னா, அவங்க வந்து கையெழுத்து போட்டுக்குவாங்க. இதுல வந்து கையெழுத்து போட்டு அவங்க வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இதான் சொல்லக்கூடிய விஷயங்க. இப்போ வந்து நீங்க ஹால் டிக்கெட்ட டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இத பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தோன்னா, நீங்க படிக்க ஆரம்பிச்சிரணும். படிக்க வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து
நீங்க வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு. நான் என்ன பண்ணணும் ப்ரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நான் அத பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு வந்து குடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.